உண்மையிலேயே இந்த காதல் நேசம் என்பது தங்களுக்கு அல்லாஹ் அமானிதமாக வழங்கிய உடன்படிக்கை செய்த திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனைவி நமக்கு கையில வழங்கியிருக்கிறார். அந்த மனைவியோடு நேசிப்பதுதான், காதலிப்பதுதான் உண்மையான காதல், உண்மையான நேசம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாம் நமது ஓய்வு நேரங்களையும் கூட அல்லாஹ்விற்காக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் பயன்படுத்தி ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, உண்மையிலேயே இந்த காதல் நேசம் என்பது தங்களுக்கு அல்லாஹ் அமானிதமாக வழங்கிய உடன்படிக்கை செய்த திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனைவி நமக்கு கையில் வழங்கியிருக்கிறார். அந்த மனைவியோடு நேசிப்பதுதான், காதலிப்பதுதான் உண்மையான காதல், உண்மையான நேசம். இதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, திருமணத்திற்கு பிறகு எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதையும் கூட நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரியவில்லை. அதனால தான் மனைவியோடு பல பிரச்சனைகள், அன்றாடம் பிரச்சனைகள் இப்படி அதிகமாகிக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இளைஞன் எல்லா விஷயங்களையும் படிச்சிருக்கிறான், கற்றிருக்கிறான், பெரிய பெரிய பட்டதாரியாலாம் இருந்திருக்கிறான். ஆனா திருமணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைக்கணும், மனைவியோடு எப்படி பழக வேண்டும், குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்ல புதியதாக கல்யாணம் முடிக்கக்கூடியவர்கள் அல்லது முடித்தவர்கள் அல்லது பல வருடங்களாக ஆகி பழைய தம்பதிகள் இப்படி யாருமே அதில் அக்கறை செலுத்தாமல் இருப்பதை நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதனால தான் அதிகமான பிரச்சனைகள் வருது. தலாக்கு, ஹுலா. ஒரு காலத்தில் தலாக்குன்றது வராது, ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலாக்கு அதிகரிக்கிறத பார்க்குறோம், ரொம்ப அதிகமாக வருது. அதே போன்று பெண்ணும் சரி, ஹுலா கொடுக்கக்கூடிய, எனக்கு கணவன் வேண்டாம் என்று ஹுலா என்று சொல்லக்கூடிய அந்த முறையும் கையில் எடுப்பது இன்னைக்கு அதிகமாக போயிடுச்சு. என்ன காரணம்? எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதோ அந்த வாழ்க்கை முறையை அறியாததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, சவுதி அரேபியாவில் பல மக்கள் தலாக்கு, ஹுலா அதிகமாக வரதை நம்ம பார்க்குறோம். ஆச்சரியமா இருக்குது. அதிகமாக பல பஞ்சாயத்துகள், தினமும் பஞ்சாயத்து.
ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தோடு இருப்பவர்கள், இங்கே இருப்பவர்கள் கூட பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்றால், உண்மையிலேயே மனைவியை எப்படி நாம் வழிநடத்துவது, மனைவியை எப்படி நேசிப்பது என்பதை நாம் அறியாததன் காரணமாகத்தான். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் இறுதியில் சில மனைவியோடு பழக வேண்டிய முறைகளை ஒரு அறிஞர் ஹஸ்ஸான் ஷம்சி பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சில நுணுக்கமான செய்திகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். அதை நான் இன்ஷா அல்லாஹ் கடைசியில் சொல்கிறேன். ஆரம்பமாக அன்புள்ளவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண் பெண் என்ற ஜோடியை படைத்திருக்கிறான். எதற்காக அல்லாஹ் படைக்கணும்? நம்மளை மட்டும் படைக்கல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ஜோடிகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எதை எடுத்தாலும் ஜோடி இருக்கும். அதே மாதிரி ஆண் என்ற பெண் என்ற ஜோடி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். காரணம் என்ன? இந்த இருவர்களும் தேவை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆணு பெண்ணு துணை இல்லாம ரெண்டு பேருமே இருக்க முடியாது, வாழ முடியாது. ஆணுக்கு பெண்ணு தேவை, பெண்ணுக்கு ஆணு தேவை. இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருப்பது மிகப்பெரிய அருள். சொல்லுவாங்க, மனைவி இல்லாதவன் அவன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். மனைவியோடு இல்லைன்னு சொன்னா அரை மனிதன் தான். அவன் வழிகட்டு போறதுக்கு, வழி தவறுவதற்கு பல வாசல்கள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மனைவியோடு இருந்தா அவன் தப்பித்து விடுவான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பொக்கிஷமாக நமக்கு ஒரு அரணாக, பாதுகாப்பாக ஜோடி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த ஜோடியை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசும்போது சூரத்துர் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதான் உங்களை ஜோடிகளாக படைத்திருப்பது. அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி உங்களை ஜோடிகளாக படைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. ஏன் அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான்? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக, சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி ஜோடியா படைத்திருக்கிறான். மேலும் வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, நிச்சயமாக இந்த விஷயத்தில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய படிப்பினைகள், அத்தாட்சிகள் உள்ளன என்று அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த இடத்துல ஆண் பெண் என்று ஜோடியை படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சின்னு சொல்றான். ஏன் இந்த ஜோடியை படைத்தேன் என்ற காரணத்தை சொல்லும் போது, நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கணும், நீங்க அந்த பெண்ணிடமிருந்து மன அமைதியை நீங்க பெறணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் தான் உங்களுக்கு இருவருக்கு இடையே அன்பையும் பாசத்தையும் நான் வழங்கி இருக்கிறேன்னு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த விஷயத்துல சிந்திக்கிற மக்களுக்கு, சிந்திக்காத மக்களுக்கு கிடையாது, சிந்திக்கின்ற மக்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் உள்ளன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொல்றான். அப்போ அன்புள்ளவர்களை, ஆண் பெண் என்ற ஜோடியை அல்லாஹ் படைத்திருப்பது, வழங்கி இருப்பது மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எனவே இருவரும் நேசத்தோடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதை தான் நம்ம என்ன செய்யல, சிந்திக்கிறது கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஏதோ அந்த நேரத்தில் வயசு வந்து கல்யாணம் முடிக்கணும் சூழல் வந்துச்சு, வாப்பா அம்மா முடிச்சு வச்சாங்க, முடிச்சோம் அப்படின்ற ஒரு நிலையில மட்டும் என்ன செய்யறோம், இருக்கிறோம். இன்னும் சில பேர் வந்து கணவன் மனைவி எப்படி விளங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா, மனைவி என்பவள் அவள் நம்முடைய தேவையை நிறைவேற்றுபவள், அதே போல நமக்கு ஏதாவது உதவி இருந்தால் அந்த உதவியை செய்யக்கூடியவள்.
சமையல் செய்வதற்கு, துணியை கழுவுவதற்கு, வீட்டை சுத்தம் செய்வதற்கு, பிள்ளைகளை பராமரிப்பதற்கு, இப்படி நம்ம ஒரு மனைவி எப்படி விளங்கி இருக்கிறோம்னா இந்த கோணத்தில் மட்டும்தான் விளங்கி இருக்கிறோம். எந்த கோணத்தில் விளங்கல? இஸ்லாம் மனைவி எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்று கற்றுத்தருகிறது என்பதை நம்ம கவனிக்கிறது இல்லை. முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி அவங்களுடைய மனைவியை விளங்கி வச்சு செயல்படுத்துறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யறோம், செயல்படுத்துறோம். முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்களுக்கு என்ன ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன, மனைவி என்பவ வேலை செய்யணும், மனைவி என்பது நம்ம சொல்றதை கேட்கணும், நமக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், இதோட வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய செய்தி தான். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறது. மட்டுமல்ல, இந்த நிலையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அடுத்ததாக அன்புள்ளவர்களே, அல்லாஹு இன்னொரு இடத்துல சொல்றான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. பெண்கள் ஆண்களுக்கு ஆடை, ஆண்கள் பெண்களுக்கு ஆடை, கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியை அல்லாஹ் ஆடையாக பயன்படுத்துறான். இப்போ இந்த ஆடை என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் இலக்கிய நடையில் அல்லாஹ் பேசுறான். ஆடை இல்லாமல் மனுஷன் வெளியே வர முடியாது. ஆடை அவ்வளவு அவசியம். அறகுறை ஆடையோடு இருக்க முடியாது. அந்த ஆடை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அது வழிவகுக்கும். அந்த ஆடையை வைத்து தான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அதை முடிவெடுக்க முடியும். எனவே ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. அந்த ஆடை நம்முடைய உடலுக்கு, நம்முடைய மானத்திற்கு, எல்லா வகைக்கும் பாதுகாப்பாக அது அரணாக அமைகிறது. அதே போன்றுதான் கணவன் மனைவி உடலும் மேனியும் ஆடையும் எப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, எவ்வளவு ஒரு மனிதனுக்கு ஆடை என்பது அவசியமோ அதுபோல கணவன் மனைவி அப்படி இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்க வேண்டும். நகமும் சதையும் போன்று இருக்க வேண்டும், ஈருடலாக இருந்தாலும் ஓர் உடல் போன்று இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் இப்படி கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று இஸ்லாம் சொல்கிறது. இரண்டு பேரையும் சரி சமமாக இஸ்லாம் மதிக்கிறது. அன்பானவர்களே, துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால் இன்றைக்கு பெரும்பாலானோர் ஆண்கள் கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியை சம்பளம் வாங்காத வேலைக்காரியாகத்தான் பயன்படுத்துறாங்க. அதிகமானவர்கள் சம்பளம் வாங்காத வேலைக்காரியாகத்தான் நெசுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் கேட்டால் பதில் சொல்லணும், இவங்க வான்னு சொன்னா வரணும், போன் சொன்னா போகணும், நில்லுன்னு சொன்னா நிக்கணும். இப்படி ஒரு அடிமையை போன்று பாவிக்கிறார்கள் பலர். இப்படி பயன்படுத்துறதுனால தான் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தெரு வீதிகளில் சில சந்தர்ப்பங்களில் நிற்கிறார்கள், சமுதாய தலைவரிடத்தில் போய் முறையிடுகிறார்கள், ஜமாத்துகளிடம் எனக்கு இது ஒரு தீர்வை கேட்டுத்தாருங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு நிலையை சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பிரச்சனைகள் முத்தி நம்முடைய பள்ளிவாசலுடைய ஜமாத்துடைய முத்தவலிகளிடத்தில் முறையிடுவதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இவன் கணவன் கணவனாக வாழல, மனைவியை மனைவியாக கணவன் நினைக்கல, இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆடை போன்றுன்னு சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனைவியோடு நீங்க சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த நிலையை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். அன்பானவர்களே, மனைவி என்பவள் அல்லாஹ்வுடைய அமானிதம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம கெட்டின மனைவி அது நம்ம இஷ்டம் போல பயன்படுத்துறது என்றது கிடையாது. நாளைக்கு அல்லாஹ் விசாரணை செய்வான். மனைவி எப்படி வழி நடத்தினாள், நம்ம மனைவியை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் நல்ல நிம்மதியாக வாழ்ந்திருப்பாள், அவர்களுடைய பெற்றோர்கள் நல்ல முறையில் வளர்த்திருப்பார்கள், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், கண் கலங்க விடாமல் பாதுகாத்திருப்பார்கள்.
நோவினைப்படுத்தாமல் தற்காத்து வைத்திருப்பார்கள். அதே போன்று யாரிடமும் எந்த தேவையும் எதிர்பார்க்காத பத்தினித்தன பிள்ளையாக வளர்த்திருப்பார்கள். ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு சிலருடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கையா போயிடும். மனதளவுல பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார்கள். எனவே அன்புள்ளவர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் போது அவங்க பல லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் பணியாற்றிய அத்தனை விஷயங்களையும் சாராக பிழிந்து உம்மத்திற்கு வழங்குகிறார்கள். அதைத்தான் நாம் இறுதி பேருரை என்று சொல்கிறோம். ஹுத்பத்து ஹஜ்ஜத்தில் வதா என்று நாம் சொல்கிறோம். இறுதி பேருரை. அந்த இறுதி ஹஜ்ஜில் இறுதி பேர் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க, அதான் இறுதி ஹஜ்ஜி. அந்த இடத்துல சஹாபாக்கள் சில முக்கியமான வரிகளை மக்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஹுத்பா, இந்த பேருரை நம்முடைய வீட்டிலே தொங்கவிடப்பட வேண்டும். அவ்வப்போது அதை நினைவு கூறப்பட வேண்டும். அதை மனதிலே நிறுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வரிகள் தான் அந்த இறுதி பேருரை. அந்த இறுதி பேருரையில் பல உரைகளை கருத்துக்களை சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் ஒத்தகுல்லாஹ ஃபின்னிசா, மக்களே நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இத்தஹல்துமூஹுன்ன பி அமானில்லாஹ், நீங்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். நீங்க சும்மா கையில் எடுக்கல, அல்லாஹ்வினுடைய அமானிதம். நீங்க எப்படி உங்களோட சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி வழங்கியதால் ஹலால். இன்னொரு பெண்ணோட சேர்ந்தால் அது ஹராம். உங்களுடைய மனைவியோடு சேர்வது ஹலால், அடுத்தது உங்களுக்கு நன்மை என்று இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க. அப்போ இந்த ஒரு சிந்தனை ஆண்களுக்கு இருக்கணும். அல்லாஹ்வுடைய பயம் பெண்கள் விஷயத்தில், மனைவி விஷயத்தில் நமக்கு இருக்கணும். இப்படி நம்மிடத்தில் தக்வா இருக்குமேயானால், அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு மனைவி விஷயத்தில் இருக்குமேயானால், மனைவியை நம்ம நல்ல முறையில் எப்படி மார்க்கம் கற்றுத்தருகிறதோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்? வழி நடத்துவோம். இது தெரியாததன் காரணமாகத்தான் மனைவியை சரியான முறையில் எப்படி இஸ்லாம் சொல்கிறதோ அந்த முறைப்படி பயன்படுத்தாதனால தான் இருவர்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள், பல சச்சரவுகள், பல பிளவுகள், மனதளவுல பாதிக்கப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அனுதினமும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. பெண்ணு தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறாள். நம்முடைய பெற்றோரை விட்டுட்டு இவரை நம்பி வந்துட்டோம், ஆனால் ஒருங்கான ஒரு வாழ்க்கை இல்லை, நிம்மதி இல்லை, கேட்டது கிடைக்க மாட்டிருக்குது, என்னுடைய பேச்சை கேட்கறது இல்லை, அடிமை போல என்ன பாவிக்கிறார் என்று மனதளவுல பாதிக்கப்பட்டு பல பெண்கள் இப்படியும் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். தாங்க முடியாமல், ஒன்றுமே செய்ய முடியாமல் அடுத்த நிலைக்கு அவள் தள்ளப்படுகிறாள். இப்படி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படியாவது என்ன செய்து விடுவான்? ஒரு பெண்ணை வேணான்னு சொன்னால் அடுத்த பெண்ணை கல்யாணம் முடிச்சிருவான். அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்ணு தான். பெண்ணு திருமணம் முடிக்கப்பட்டு திரும்ப மறு மனம் செய்தால் சமுதாயம் வேற மாதிரி பேசும். சமுதாயம் சும்மா இருக்காது. அடுத்த ஒரு கணவர் வருவது என்பது அது அசாதாரணமானது. ஏதோ இவள்கிட்ட பிரச்சனை இருந்ததுனால தான் அவர் தலாக்கு விட்டாருன்னு இப்படி சமுதாயம் பேசும். ஆனால் ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படியும் முடிச்சிருவான். இந்த மலட்டு தைரியத்தினால தான் பெண்ணை அடிமையாக பாவிக்கிறான். எனவே அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி பேருல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அமானிதம், அமானிதம்னா என்ன? உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது ஒரு பொறுப்பா ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நீங்க தான் பொறுப்புதாரியா இருக்கணும். அந்த பொறுப்புல நீங்க குறைவை ஏற்படுத்தக்கூடாது. அந்த பொறுப்பை நீங்க சிதைத்து விடக்கூடாது. அந்த பொறுப்பு நாளைக்கு அல்லாஹ் அந்த பொறுப்பை பத்தி விசாரணை செய்வான், சும்மா கிடையாது.
விசாரணை உண்டு. நீங்க தனிமையில இருந்து உங்களுக்கிடையே பல பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அதை நாளைக்கு விசாரிப்பான். இந்த பயத்தோட நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். அன்புள்ளவர்களே, இந்த அடிப்படையில் மனைவியோடு நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அறிஞர் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். உண்மையிலேயே இந்த கருத்துகள் மார்க்கத்திற்கு உட்பட்டதாகவும் பொதுவான விஷயங்களை உள்ளடக்கிய கூடியதாகவும், அதாவது சைக்காலஜி ரீதியில், உள ரீதியில் எப்படி கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அழகாக தெளிவாக அந்த அறிஞர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போனால் நிச்சயமாக பிரச்சனைகள் மிகைக்காது, கூடுதலான பிரச்சனைகள் வராது. சில சில சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாம் சுருக்கிக் கொள்ளலாம், கண்ட்ரோல் செய்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் அன்புள்ளவர்களே, முதலாவது விஷயம், அவர் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் என்னவென்றால், உங்களுடைய மனைவியை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். முதலாவது விஷயம் என்னவென்றால், உங்களுடைய மனைவி நீங்க இழிவாக கருத வேண்டாம். அவங்கள கேவலமா நினைக்காதீங்க. அறிவுல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே தெரியல, முட்டாள்தனமா இருக்கிறா, இப்படின்ற மாதிரிலாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், இழிவாக ஆக்க வேண்டாம். இழிவாக்கிறாதீங்க. அப்படி இழிவாக நீங்க ஆக்குறது என்பது, அந்த மாதிரி இருந்தா அவளுடைய கல்பு உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சிடும். கணவன் இழிவா நம்ம நினைக்கிறார் அப்படின்னு அவன் அறிந்தால் அவளுடைய கல்பு, அவளுடைய சிந்தனையில் அது உறுதியாக அது பதிவாகிவிடும். உண்மையிலே அன்புள்ளவர்களை, இந்த இழிவாக கருதுவதில் மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய மனைவி கல்பால மன்னிக்க மாட்டாள். அதாவது உள்ளத்தால உங்களுக்கு மன்னிக்க மாட்டாள். வெளிப்படையா நாவுல மன்னித்து விடுவாள். ஆனா உள்ளத்துல அது அப்படி பதிவாக தான் இருக்கும். இந்த நிலைக்கு நீங்க ஆளாக்கிற வேண்டாம். இந்த நிலைக்கு நீங்க ஆளாக்கிற வேண்டாம். சரி, எந்த மாதிரி இழிவுகள், எப்படியெல்லாம் இழிவா பெண்ணை மனைவி ஆக்குறது அப்படின்னு சொன்னா, நோவினை கொடுக்கிறது, தொல்லை கொடுப்பது, அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டுவது, அதே போன்று அந்த பெண்ணினுடைய தகப்பனாரையும் தாயையும் சாபமிடுவது, மனைவியினுடைய தாய் தந்தையினுடைய பேரை சொல்லி சாபமிடுவது, திட்டுவது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவளுடைய மானம் விஷயத்தில் சந்தேகிப்பது, அவளுடைய மான விஷயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் அவளுக்கு இழிவை ஏற்படுத்தும். இந்த இழிவை ஏற்படுத்திச்சுன்னா உள்ளத்தில் ரொம்ப உறுதியாக அப்படி படிந்து விடும். அதுக்கு பிறகு அது போகாது, அது சீக்கிரத்தில் அது போகாது. இந்த மாதிரி உங்களுடைய மனைவிட்டு நீங்கள் நடக்காதீங்க. அழகான கருத்து. இப்போ மனைவியை நம்ம இழிவாக்கவே கூடாது, இழிவாக்கவே கூடாது. கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது. அவங்கள சும்மா வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடாது என்று இந்த அறிஞர் சொல்றார். உண்மையிலேயே அன்புள்ளவர்களை, அப்ப இந்த நிலை நம்மிடத்தில் இல்லை என்றால் அந்த மனைவி சந்தோஷமான மனைவியாக இருப்பாள், நமக்கு அமைவாள். எனவே இதை நாம திருத்திக் கொள்ளணும். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்க நல்ல முறையில் பழகுங்க. நீங்க எப்படி பழகுறீங்களோ அது மாதிரி தான் அவள் உங்களிடத்துல பழகுவாள். அதே மாதிரி நீங்க அந்த மனைவிட்ட உணர்த்துங்க. என்ன உணர்த்துங்க? உன்னை விட அவளைத்தான் நான் சிறப்பா நான் நினைக்கிறேன், அதாவது மனைவியைத்தான் நான் சிறந்தவளா நினைக்கிறேன் என்னை விட, அப்படின்ற செய்தியை நீங்க உணர்த்துங்க. மனைவியை பார்த்து, உன்னை விட நீ என்னை விட நீ தான் சிறந்தவள், உன்னை நான் ரொம்ப கண்ணியமா வச்சிருக்கிறேன் அப்படின்றத உணர்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களை இன்னும் உணர்த்துங்க, அவ சந்தோஷமா இருக்கிறதுல ஆசை நான் தான் ஆசைப்படுறேன் அப்படின்றதையும் உணர்த்துங்க. உன் சந்தோஷம்தான் எனக்கு ஆசை, நீ சந்தோஷமா இருப்பது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்றதையும் உணர்த்துங்க. அதே மாதிரி அவளுடைய உடல் ரீதியான ஆரோக்கியம், அந்த விஷயத்தில் நான் ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்பதையும் நீங்கள் தெரிவிங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், அவங்களுடைய எல்லா விஷயத்திலையும் நான் கவனம் செலுத்துகிறேன்
அப்படின்றத நீங்க என்ன செய்ய உணர்த்துங்க. நோயா இருந்தால் அதை எடுத்துக்காட்டாக ஒரு நோயாளியாக இருக்கிறாங்க மனைவி, அப்படி இருந்தேன்னு சொன்னா அவன் நோயை கடந்துட்டு போறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாம, நோயா இருக்கும்போது அவளுக்கு நம்ம தேவை ஆறுதலான வார்த்தை, அதுல நம்ம கவனத்தை அதிகமாக்கி அவங்களுக்கு ஆரோக்கியமான வார்த்தைகளை சொல்லி ஆறுதலான சில பேச்சுகளை பேசி, இப்படி நான் உன் விஷயத்துல கவனமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த பெண்ணுக்கு உணர்த்தணும். இதை சொல்றாங்க. சரியா? நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குமோ அந்த அளவுக்கு. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அப்போ ஒரு பெண்ணுக்கு நீங்க முதல்ல உணர்த்துங்க, அவ உங்களை புரியணும். கணவர் என்னுடைய விஷயத்துல எல்லாத்தையும் கவனம் எடுக்கிறார், என்னுடைய உடல் ரீதியான ஆரோக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்துறார், அதே மாதிரி என்ன அவர் ரொம்ப மதித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும், உணர்த்தப்பட வேண்டும். அப்படிப்பட்டன்னு சொன்னா வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்போ நம்முடைய முஆமலா, பழக்க வழக்கங்கள், நாம எப்படி கணவர் மனைவிட்ட பழகுறோமோ அது மாதிரி தான் அவளும் என்ன செய்வாள், பழகுவாள். அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம் அவங்க தான். அவங்க எப்படி மனைவியோடு அன்பா பழகி இருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். எப்படி ஆயிஷா நாயகி சில நேரங்களில் ரோஷப்பட்டு கோபப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி அந்த விஷயத்தை சால்வ் பண்ணாங்க அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டால் அப்போ ஆயிஷா நாயகி அவங்களுக்கு தெரிஞ்சிரும் இப்போ கோபத்தில் இருக்கிறாங்கன்னு. ஆயிஷா நாயகி கோபப்பட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் ஆயிஷா கோபப்படுகிறாள். அந்த அளவுக்கு பேச்சில், செயல்பாட்டில், நடவடிக்கையில், பார்வையில் இரண்டு பேரும் கண்டுகொள்வாங்க. அந்த அளவுக்கு இருவர்களும் புரிந்து செயல்பட்டார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு மனைவியோட புரிந்துணர்வோடு நடந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரிந்துணர்வு இல்லாதனால தான் பிரச்சனையே. மனைவியனுடைய கேரக்டர் இப்படி தான், கணவருடைய கேரக்டர் இப்படி தான் அப்படின்றத புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டு போகணும். அதே மாதிரி பெண்ணை பொறுத்த வரைக்குங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு வளைவான, அதாவது ஒரு கோணலான படைப்பு தான், கோணலான படைப்பு தான். எனவே இந்த கோணலான படைப்பை ஆண்மகனே நீ நிமிர்த்த வேண்டும் என்று அதை சரியா நேராக்கணும்னு நினைத்தால் அந்த முயற்சி தோல்விதான், உடைத்தே தீர்வாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கோணலை நிமிர்த்தணும், சரி பண்ணணும்னு நினைச்சா அது முயற்சி வீண் தான், உடைத்தே தீர்வாய் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நான் சொன்னா, பெண்ணை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோணலான படைப்பு தான். சில விஷயங்களை திருத்த முடியாது, சில விஷயங்களை மாற்றம் செய்ய முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்படி கையாளணும்? இப்போ இவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நம்ம குறித்து வைத்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அடுத்தது என்ன அன்புள்ளவர்களே, மூன்றாவது விஷயம், நீ நினைவு கூறு. உன்னுடைய மனைவி அவ எப்படின்னு சொன்னா, உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனை விஷயங்கள்லையும் மனைவியோடு நீ பேச வேண்டும் என்று அவள் விரும்புகிறாய். அதை நீ நினைவு கூறிப்பார், அதை கொஞ்சம் நினைத்துப்பார். அவள் என்ன செய்கிறாள், கணவரோடு எல்லா விஷயங்களையும் ஷேர் செய்யணும், கணவர் எல்லா விஷயம் நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாள், விரும்புகிறாள். அதே மாதிரி நீ உன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வரும்போது, வெளியிருந்து வீட்டுக்கு நீ திரும்ப வரும்போது கோபத்தோடு அந்த பார்வையோடு வராத. அதே மாதிரி மௌனியாக ஒண்ணுமே பேசாம அப்படி உள்ள நுழையாத. அப்படி இருந்தா அவளுடைய விஷயத்துல அது ரொம்ப அவளுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும், மனசுல பிரச்சனை ஏற்படும். அப்போ இதுல என்ன சொல்றான்னு சொன்னா, மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவன் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும்ன்றதை விரும்புவா. அப்போ இந்த நேரத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சு நம்முடைய காரியங்கள், வெளி காரியங்கள், சமுதாயத்தோடு நடந்த காரியம், நண்பர்களோடு இருந்த காரியம்
எல்லாவற்றையும் எதை நம்ம சொல்லணுமோ அதை நம்ம சொல்லிடணும். சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும், அதை நம்ம சொல்ல வேண்டாம். ஆனால் ஒரேடியாக நம்ம எதையுமே ஷேர் பண்ணுறது இல்லை. வீட்டில் வந்தால் நம்முடைய காரியம் நடக்கணும், முடியணும், அதோட முடிஞ்சு போச்சு. மனைவியோட வாய் விட்டு பேசுறது கிடையாது, எதையும் சொல்றது இல்லை. இந்த நிலை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்கு வரும்போது, வெளியேருந்து வீட்டுக்கு வரும்போது நல்ல முகத்தோடு வரணும், கோபத்தோடு வரக்கூடாது. வெளியுள்ள பிரச்சனைகளை தலையில் போட்டுட்டு உள்ள நுழையக்கூடாது. இன்னைக்கு பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா மனைவிக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அவர் கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், வெளியே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அந்த பிரச்சனை நல்ல தலையில் எடுத்துட்டு மனைவிட்ட வந்து கோவப்படுறது. சம்மந்தமே இருக்க, ஏங்க கோவப்படுறீங்க அது சொல்ல தெரியாது, அவர் பயங்கரமாக கோவப்படுவார். இப்போ இந்த மாதிரி என்ன செய்ய வீட்டுக்கு வராதிங்க. அதே மாதிரி ஒன்றுமே பேசாமல் மௌனியாக இருந்து எதுவுமே சொல்லாமல் கதவை திறந்து உள்ளே வந்து நுழைந்து அமைதியாக இருக்க, இந்த மாதிரியும் வராதிங்க. இப்படி இருந்தால் மனைவிக்கு வேதனை ஏற்படும், ஒரு பதட்டம் ஏற்படும். என்ன ஆச்சோ தெரியலையே, ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்ற நிலை என்ன செய்யும், ஏற்படும். அப்போ இது ஒரு முக்கியமான வரிகள். இப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது என்னன்னு சொன்னால், அன்புள்ளவர்களை, அவங்க சொல்லக்கூடிய 4வது உபதேசம் என்னவென்றால், உங்களுடைய தனிப்பட்ட வேலைகளை அவங்களுக்கு அதிகமாக சுமத்தாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வேலைகளை அதிகமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, சுமத்தாதீங்க. குறிப்பாக நீங்கள் எந்த துறையை படித்தீர்களோ, எந்த துறையில் நீங்கள் படித்து ஆசிரியராக பணியாற்றுகிறீர்களோ, அந்த மாதிரி துறையில் இவ்வளோ அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திணித்து வேலை வாங்காதீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க. குறிப்பாக அந்த ஆசிரியர் சொல்லும்போது, நீங்கள் அதாவது ஃபலக், அதாவது என்ன சொல்கிறது, இந்த நட்சத்திரங்கள் பிறைகள் ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆய்வுத்துறை, அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் உஸ்தாதாக ஆசிரியராக இருந்தால் அதில் நீங்கள் கொண்டு நீ இப்படி இருக்கணும், நீனு இதில் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன செய்யாதீங்க, அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்காதீங்க. குறிப்பாக நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ, படித்திருக்கிறீர்களோ, அல்லது அதனுடைய ஆசிரியராக இருக்கிறீர்களோ, அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவங்களுக்கு அதை நீங்கள் திணிக்காதீங்க. அவங்களுடைய அறிவில் விட்டுருங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை திணிக்காதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட இதை வந்து அவங்களுக்கு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. இது ஒரு முக்கியமான ஒன்று தான். அப்போது நம்முடைய தனிப்பட்ட முறையில் இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வாழ்க்கையை அமைக்கணும். அன்புள்ளவர்களை, இப்படி அமைத்தால் உண்மையிலேயே அந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை தான். எனவே மனைவி வந்து நம்ம சீப்பாக எடை போடக்கூடாது. மனைவியை அவங்கள வந்து அன்பாக வரவேற்று மதிக்கணும். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. இதை நம்ம பாருங்க. அடுத்தது பாருங்க அன்புள்ளவர்கள், 5வது விஷயம் என்ன சொல்ல வர்றான்னு சொன்னா, உங்களுடைய அந்த வாழ்க்கையில நீங்க நடுநிலையா இருங்க, நேர்மையா இருங்க. அது அவங்களுக்கு ரொம்ப, அதாவது மகிழ்ச்சி அதிகப்படுத்தும். நேர்மையாக நடுநிலையாக இருக்கணும். நீங்க எப்படி நேர்மையாக நடுநிலையாக இருக்கிறீங்களோ அது போல அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதே மாதிரி அன்புள்ளவர்களை, ஹலாலான விஷயத்தில் மட்டும் நீங்கள் கடைபிடிங்க. ஹராமான விஷயத்தில் நீங்கள் பாத்துறது கூட செய்யாதீங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தும். ஹலாலாக அல்லாஹ் உங்களுக்கு எதை அனுமதி தந்திருக்கிறானோ அந்த ஹலாலான துறையில் மட்டும் நீங்கள் எடுங்க, கையில் எடுங்க. ஹராம செஞ்சிடக்கூடாது, ஹராம பாத்திரவே கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், அது வந்து வழியில் தெருவில் அப்படி ஒரு ஹராமான நிகழ்வு நடந்தாலும் சரி, அல்லது டிவிக்கு முன்னாடி உட்கார்றதுல அதாக இருந்தாலும் சரி, இப்படி எதை நம்ம பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும், ஹராம பார்க்கக்கூடாது. இப்படி ஹராம நீங்கள் பார்க்கறது தான் உங்களுக்கு இன்னும் வெறுப்படைய செய்யும். அதனால ஹலாலை கடைபிடிக்கணும். இப்போ கணவர் ஹலாலா இருந்ததுன்னா மனைவி ஒழுங்காக ஹலாலா நடப்பாங்க, அவங்களும் ஒரு நல்ல மனைவியாக இருப்பாங்க. இப்போ இது வந்து நீங்கள் ஹராமாக நடந்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அவங்களுக்கு அடைய செய்யும். அதனால தான் இந்த அறிஞர் அழகாக சொல்கிறார், முக்கியமான வரிகள் இது. அதனால் அன்புள்ளவர்களே, இப்போ கணவனாக இருப்பவர் ஹலால் ஹராம பேணி வாழணும். அது ரொம்ப முக்கியமானது. ஹராமான வாழ்க்கை, ஹராமான சம்பாத்தியம், ஹராமான பொருள் கலந்து நம்ம மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்தா அதில் பல சிக்கல் ஏற்படும், பல பிரச்சனைகள் ஏற்படும்.
ஹராமான துறைகளை கையாண்டால் அதில் பல பிரச்சனைகள் ஏற்படும். அல்லாஹ் மனைவியை ஹலாலாக்கி இருக்கிறான், அந்த மனைவி ஹலாலோடு நடந்துக்கிறணும். அதெல்லாமல் வேறு விதமாக நடப்பது என்றால் அவங்களால தாங்க முடியாது. நீங்கள் அதை பார்க்கறத கண்ணை கொண்டு பார்க்கறதாக இருந்தாலும் சரி, அது வேதனை அடைய செய்துவிடும். அப்போ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அன்புள்ளவர்களே. எனவே கணவன் மனைவி உண்மையிலேயே இந்த அடிப்படையில் புரிந்துணர்வோடு வாழ்ந்தால் எதெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகளை சரி செய்து நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொண்டால் உண்மையிலேயே பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம தவிர்த்து நிம்மதியாக வாழலாம். அடுத்தது என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் கணவன் மனைவி ஆயாச்சு, அக்குது அந்த உடன்படிக்கை நிறைவேறிவிட்டது, நமக்கு ஒப்பந்தம் முடிஞ்சு கையெழுத்து போட்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், கொஞ்ச காலம் நல்ல முறையில் வாழ்கிறாங்க பெரும்பாலும். அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் போயிருச்சுன்னு சொன்னால் இயற்கையான உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் கழிந்ததற்கு பிறகு அடுத்து ஷைத்தான் என்ன சொல்வான்னு சொன்னால், இவ்வளவுதான் உன் மனைவி, எனவே அடுத்தவளை நீ பார், பக்கத்து வீட்டுள்ளவரை பார், அதே போன்று வெளியே உள்ளவரை பார், இப்படிலாம் என்ன செய்ய ஷைத்தான் தூண்டுவான். அந்த நேரத்தில் நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும், ஹலாலை நம்ம பேணணும், ஹராமுடைய வழிக்கு நம்ம போயிடவே கூடாது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், ஷைத்தான் அப்படி தூண்டுவான், தூண்டினாலும் நாம் அதில் உறுதியாக இருந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஹலாலா ஒரு மனைவி தந்திருக்கிறான், அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், திருப்தி கொள்ளணும். இந்த திருப்தி என்ற அந்த பக்குவம் நம்ம இடத்துல இருந்தாதான் நம்முடைய கண்ணு பார்வை எல்லாமே அது சேஃபாக அது அமையும். இந்த திருப்தி மனப்பான்மை இல்லைன்னு வைங்க, பல பிரச்சனைகள் தான் வரும். அதனால ஷைத்தான் இப்படி அடுத்தவளை பார் என்று தூண்டும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி நம்முடைய மனைவிக்கு துரோகம் செய்யாமல் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான என்பதை உணர்ந்து புரிந்து நம்ம உடன்படிக்கையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம், நம்முடைய மனைவி தான் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே இதெல்லாம் புரிந்து நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோமே, மனைவியை பற்றி விசாரிக்கப்படுவோமே, அல்லாஹ் அமானிதமாக நமக்கு வழங்கி இருக்கிறானே என்ற பயத்தோடு நம்ம அந்த வாழ்க்கைக்கு கொண்டு போயிடணும். அன்பானவர்களே, அடுத்தது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எப்படி உங்களுடைய மனைவிட்ட ஏதாவது குறைகள் கண்டால், தவறை கண்டால் நீங்க அதை திருத்துங்க. திருத்தியதற்கு பின்னாடி நீங்க அதை சொல்லி சொல்லி காட்ட திரும்ப திரும்ப அதை நினைவு கூறிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு தப்பு நடந்துன்னு சொன்னா அந்த ஒரு பெண்ணு மனிதன் என்ற அடிப்படையில் அது தவறு வந்திருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி பிற்காலத்திலையும் கூட அல்லது சில காலத்திற்கு பிறகும் கூட நீங்க அதை சொல்லி சொல்லி நினைவுபடுத்தாதீங்க, அது அவங்களுக்கு பாதிப்படையும், அவங்களுடைய உள்ள அதை தாங்காது. இதை சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குறிப்பாக உங்க இருவருக்கும் மத்தியில் நடந்த விஷயத்தை மற்றவர்கள்ட்ட போய் ஷேர் செய்யாதீங்க, பண்ணாதீங்க, அதை யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்ன, இன்னைக்கு கணவன் மனைவி நடந்த விஷயங்களும் கூட நட்பு வட்டாரங்கள்ட்ட போய் பேசுறாங்க, நண்பர்கள்ட்ட போய் பகிர்ந்துக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை வைத்திருக்கிறான் இதுக்கு. கணவன் மனைவிக்கு மத்தியில் நடந்த விஷயத்தை இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க, குரூப்பில் போடுறாங்க. எவ்வளோ அநியாயம், எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம். இப்படி ஷேர் பண்ணலாமா? அப்படி ஷேர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரூப்பில் இருக்க அத்தனை பேரும் இப்படி தான் இருக்கிறாங்க, அவங்களும் இப்படி தான், இந்த நிலை தான். அப்போ இது மிகப்பெரிய ஆபத்து. அல்லாஹ் இதை ஒரு அமானிதமாக வச்சிருக்கிறான், உங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் உங்களுடைய மனைவியை கண்டிக்கிறதாக இருந்தாலும், உங்களுடைய மனைவியை நீங்கள் கண்டிக்கிறதாக இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில் வச்சு கண்டிக்கக்கூடாது, 4 செவருக்கு உள்ள வைத்தான் கண்டிக்கணும். அது உங்களுடைய உறவினர்கள் இருந்தாலும் சரி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பதாக இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் கண்டிக்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு பப்ளிக்காக கண்டிக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் நடந்த அந்த ரகசியத்தை மக்களுக்கு மத்தியில் அம்பலப்படுத்தாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சந்தோஷமாக அதை பகிர்றாங்க. மிகப்பெரிய கேவலம், மிகப்பெரிய தண்டனை இருக்குது, அல்லாஹ் சும்மா விடமாட்டான். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ அதனால் அன்புள்ளவர்களை இந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்.
அப்போ மனைவியினுடைய குறைய நம்ம திரும்ப திரும்ப சொல்லி காட்டக்கூடாது. அதே மாதிரி மற்றவர்கள்ட்ட போய் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, அன்புள்ளவர்களே, இந்த மாதிரி நிலை ஏற்பட்டால் பல பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அது 4 பேர்கிட்ட போவோம், 40 பேர்கிட்ட போவோம், திரும்ப செய்தி வரும். வந்தால் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ மன உளைச்சல்கள் ஏற்படும். அதனால் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்குறோம், முஸ்லீம் அல்லாத சகோதரிகளாக இருந்தால் தற்கொலை கூட போயிடுறாங்க. இந்த காரணத்தினால மார்க்கப்பட்டுள்ளவங்களா இருந்தால் உடனே குலா வாங்கி போயிடுறாங்க. இப்போ இது அவ்வளோ பெரிய, அதாவது மானபந்தத்தில் விளையாடக்கூடிய விஷயம், அவளுடைய மான விஷயத்தில் விளையாடக்கூடிய விஷயம். எனவே இதில் நம்ம ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக அன்புள்ளவர்களை, அடுத்தது என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய அந்த நடைமுறையை கொஞ்சம் மாற்றணும். கணவரை பார்த்து சொல்ற, உங்களுடைய நடைமுறையை கொஞ்சம் மாற்றணும். அந்த நடைமுறை நல்ல நடைமுறையாக மாற்றணும். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ பேரை பார்க்குறோம், அந்த பெண்களுடைய நடைமுறையை மாற்றுறது மட்டும் முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்முடைய நடைமுறை கேரக்டரை மாற்றாமல் அப்படியே இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பெண்ணை எப்படி அவங்களுடைய குணாதிசயங்களை சிலவற்றை மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதுபோல் உங்களுடைய கேரக்டரையும் என்ன செய்யணும், மாற்றணும். இதையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ இப்படி நம்ம மாற்றணும். அதுலேயே நம்முடைய நிலையிலேயே இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதே மாதிரி அன்புள்ளவர்களை, மனைவிக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை பேசக்கூடாது. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது ஜோக்காக இருந்தாலும் சரி. சில நேரங்களில் சில இதை பேசும்போது கோபத்தை ஏற்படுத்தும். அதை திரும்ப 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 நம்ம இன்னும் கோபத்தை மெழுகூட்டி அதிகரிக்கிற மாதிரி பேசக்கூடாது. அது தமாஷாக ஜோக்காக பேசினாலும் சரி, ஏன்னா அது பாதிப்படைய செய்யும். அப்போ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவியை கோபப்படுத்துறதுல சந்தோஷப்படுவாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது டேஞ்சர். அது ஜோக்குன்ற பேரில் நம்ம பேசினாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும். அடுத்ததாக அன்புள்ளவரில் 9வது விஷயம் என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால், உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து சம்பாதிங்க. அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கங்க. அதுதான் நல்லது. எத்தனையோ ஆண்கள் இப்படியும் இருக்கிறார்கள். எப்படி மனைவியிடத்தில் தீன் பற்று, மார்க்கப்பற்று, அஹ்லாக்கு, குணாதிசயங்கள், நல்ல நல்ல குணாதிசயங்கள், அவங்களுடைய நல்ல கேரக்டர்ஸ், அதை பார்த்து தனது நிலையை மாற்றக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இருக்கதான் செய்கிறார்கள். அது மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, அவங்களுடைய நடைமுறையில் சிலவற்றை எடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. சில நல்ல குணங்கள் இருந்தால், மனைவிட்ட நல்ல குணங்கள் இருந்தால் அதையே நீங்கள் பின்பற்றுங்க. அவட்ட இருக்கிறதுனால நான் அதை பின்பற்ற மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவட்ட தீனுடைய விஷயம், உதாரணத்திற்கு தொழக்கூடிய பண்பு, பொய்யே பேசாம உண்மையே பேசக்கூடிய ஒரு பண்பு, நேர்மையாக நடக்கக்கூடிய பண்பு, இரக்க சிந்தனையோடு நடக்கக்கூடிய பண்பு, ஏழைகளுக்கு அதிகமாக உதவக்கூடிய பண்பு, இப்படி நல்ல பண்புகள் பெண்களிடத்தில் இருக்குமா இல்லையா, அதையும் நீங்க எடுத்துக்கங்க. எத்தனையோ ஆண்கள் அதையும் ஃபாலோ பண்றாங்க. எனவே அவட்ட இருக்குது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிலைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ நல்ல பண்பாக இருந்தால் அதை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, நடத்துங்க, செயல்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்புள்ளவர்களே, அடுத்ததாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க நிதானத்தை கடைபிடிங்க. இதுல தான் பிரச்சனைங்க. நம்ம சில சந்தர்ப்பங்கள்ல நிதானத்தை இழந்துடுறோம், பொறுமையை இழந்துடுறோம். பொறுமையை இழந்துட்டு அது நமக்கு என்ன பேசுறோம் என்ன செய்யறோன்றது ஒண்ணுமே தெரியாது. பொறுமை இழந்தா தெரியுமா, தெரியாது. குடிகாரனை போலதான், ஒன்றும் தெரியாது. இப்ப நிதானத்தை நீங்க இழந்துடாதீங்க, அதை கடைப்பிடிங்க, நிதானத்தை கடைப்பிடிங்க. அப்போ நிதானத்தை கடைபிடித்து கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. ஏன்னா அந்த கோபப்படுறது இருக்கு பாருங்க, இது பகைமையை ஏற்படுத்தும். இது பகைமையை ஏற்படுத்தும், உங்களுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தும். அதிகமாக கோபப்படுறது என்பது பகைமையும் பிரிவையும் ஏற்படுத்தும். இன்னைக்கு இதுதான் நடக்குது குடும்பத்தில். பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனைகள் என்ன சொல்றீங்க, கோபம்தான் காரணம். கோபத்தை தான் அதை பெருசாக சொல்லுவாங்க. அவர் கோபப்படாமல் இருந்தால் அது போதும் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க.
ஏன்னா கோபத்தினால் என்ன செய்யறாங்க, பேசுறதோட மட்டும் இல்லை, கையை நீட்டிடுறாங்க. அந்த அளவுக்கு மோசமா இன்னைக்கு நடக்குது. எத்தனையோ பெண்கள் கண்ணீர் வடித்து இரவை தூங்கக்கூடியவளா இருக்கிறாள் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால கோபப்படாதீங்க, அது பகைமையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பாருங்க, நல்ல அழகா சொல்றாரு பாருங்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணா, மனைவிக்கு தப்பு செஞ்சா நீங்க அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க. மனைவிட்ட என்ன செய்யுங்க, மன்னிச்சுக்கம்மா நான் தப்பு செஞ்சுட்டேன், இந்த விஷயத்துல மன்னிச்சுக்கன்னு சொல்லி அதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு அழகான பண்பு பாருங்க. நம்ம நினைப்போம் மனைவிட்ட போய் மன்னிப்பு கேட்கவா அப்படின்னு நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது. மனைவிக்கு நம்ம ஒரு தப்பு செஞ்சா, தவறு இழைத்தால் அவட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. இது ஒரு அழகான பண்பு. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க, நீங்க அவளுடைய விஷயத்துல கோபப்பட்டு உங்களுடைய இரவை நீங்க அப்படி கழிச்சு தூங்கிறாதீங்க. அவட்ட கோபமா இருந்த அந்த இரவை கழிக்காதீங்க. நீங்க அவள்கிட்ட கோபப்படுறீங்க, இந்த கோபத்தோட இரவை தூங்கிறாதீங்க. முதல்ல நீங்க நார்மலா வாங்க, நடுநிலையா வந்துருங்க, அந்த கோபத்தை தணிச்சிருங்க, சந்தோஷமா இருங்க. கோபத்தோட இரவுல தூங்குனீங்கன்னு சொன்னா அவளுடைய தூக்கம் ஒழுங்கா இருக்காது. அவ அழுதுகிட்ட கவலையோடையே கடைசி வரைக்கும் இருப்பா. உண்மையிலே இது ஒரு நல்ல கருத்துங்க. இந்த கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தால் இளைஞர்களுக்கு இந்த செய்தி போய் திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி இப்படி ஒரு பாடம் நடத்தணும். அப்படி இப்போ இன்னைக்கு பாருங்க, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு கவுன்சிலிங் கிளாஸ் வச்சிருக்கிறாங்க. 1 மணி நேரம் இந்த மாதிரி கிளாஸ் பண்ண 20,000 ரூபா நாட்டில் சம்பளம். அந்த அளவுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் கிளாஸ் பெருகி போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் வந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு இங்கே தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிளாஸ் நடத்துகிறாங்க. அந்த கிளாஸ் முடித்தோடனே காசு தான் காரணம். அந்த அளவுக்கு வந்து அதில் மக்கள் நிறைய பேர் வர்றாங்க, நிறைய இளைஞர்கள் வர்றாங்க. அப்போ பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல்களை கொடுக்குறார். அப்போ இதில் என்ன சொல்ல வர்றான்னு சொன்னால், நீங்கள் மனைவிட்ட கோபப்பட்ட நிலையில் அந்த இரவுல நீங்கள் தூங்க போயிடாதீங்க. அவங்க அப்படி இருந்தேன்னு சொன்னால் அவங்க வந்து அப்படியே கவலையோடு அழுதுகிட்டே என்ன செய்வாங்க, இரவு கழிப்பாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த கோபம் வர்ற நேரத்திலலாம் அதை விட்டுட்டு குறைத்து விட்டு அதை சின்ன விஷயமாக்குங்க. பிரச்சனை வந்தால் அதை சின்னதாக்குங்க, பெருசாக ஆக்கிறாதீங்க. சின்ன விஷயமா அதை ஆக்கி தட்டி கழிச்சிருங்க. பிரச்சனை பண்ணும்போது பெருசாக ஊதி பெருசாக்காம அதை குறைக்கிறதுக்குரிய வழியை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்து தான். வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். உலகத்தில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? எந்த கணவன் மனைவி தான் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறாங்க? சொல்லவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட 1 மாத காலம் மனைவியோடு பேசாமலாம் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எப்படி பிரச்சனைகள் வந்தால் அதை வந்து குறைக்கணும், சால்வ் பண்ணணும் வழிமுறைகளை கையாண்டிருக்கிறாங்க, செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த வாழ்க்கை முறையை நம்ம கடைபிடிக்கணும். எனவே பிரச்சனை வருவது என்பது யதார்த்தம். மனிதன் என்ற அடிப்படையில், அவள் மனுஷி என்ற அடிப்படையில் பிரச்சனை வருவது என்பது யதார்த்தம். ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது, அதுதான் நம்ம வந்து முக்கியமாக சிந்திக்கணும். அப்போ நம்ம பிரச்சனை வரும்போது அதை ஊதி பெருசாகக்கூடாது, சின்ன விஷயமா எடுத்துக்கணும். சின்ன விஷயமா எடுத்துக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னா, அன்புள்ளவர்களை, அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, உங்களுடைய மனைவி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பாராட்டுங்க. சில விஷயங்கள் வந்து அவங்க நல்ல நடைமுறை கொடுத்தான்னு சொன்னால், செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்கள உற்சாகப்படுத்துங்க, பாராட்டுங்க. ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. இயற்கை கணவன் வந்து மனைவியை புகழ்கிறதே கிடையாது. அது எதை சொன்ன குறைய மட்டும் நிறைய சொல்லுவாங்க. புகழ்கிறதுன்றது ஒன்றுமே இருக்காது. அதை சொன்னால் இவருக்கு ஏதோ அப்படி ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த மாதிரி. ஆனால் அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களை உற்சாகப்படுத்தணும். அவங்களுடைய சில செயல்களை பார்த்து அவங்கள நம்ம என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். அதே மாதிரி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய கட்டளைகளை மட்டும் செய்யணும், உங்களுக்கு ஹாதிமத்தாக, அதாவது வேலைக்காரியாக மட்டும் நீங்கள் ஆக்கிறாதீங்க. அப்படி நினைக்கவே செய்யாதீங்க. மனசில் அந்த எண்ணம் இருந்தாலும் கூட அப்படி வெட்டுருங்க. வேலைக்காரின்ற அந்த எண்ணம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அப்படி தாங்க நினைக்கிறாங்க மக்கள். வேலை செய்யணும்,
அதுக்காக வேண்டி மனைவி வேணும், நம்முடைய தேவையை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? இவர்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கும் இவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கும் மட்டும்தான் மனைவியா? இல்லை. இதோட இஸ்லாம் முடிக்கல. அவங்களும் மனசு தானே, அவங்களுக்கும் உடல் பலகீனம் இருக்கதானே செய்யும். இப்போ நீங்கள் என்ன செய்யாதீங்க, மனைவியாக அதாவது வேலைக்காரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க. அவர்களுடைய சிந்தனையில் அவர்களுடைய தனித்துவமான முக்கியமான மிகப்பெரிய காரியங்களில் அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள பாராட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஆலோசனை செய்யுங்க. இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாலே பெரிய பாதி பிரச்சனை ஓஞ்சம் பேர் தான். அவங்கள்ட்ட ஆலோசனை செய்யுங்க. உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட நிலை இருக்குது, அப்படி உங்களுக்கு மத்தியில் அந்த ஷேரிங் இருக்கணும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. மனைவியிடத்தில் ஆலோசனை செஞ்சிருக்கிறாங்க. ஆலோசனை என்பது அதில் ஒரு பரக்கத்து இருக்கு. மஷூராவில் புரிஞ்சுக்கங்க. இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயத்திலையும் சரி மஷூரா இல்லாமல் ஆலோசனை செய்யாமல் ஏதாவது ஒன்று செஞ்சால் அந்த காரியம் உருப்படாது. அந்த காரியம் நிச்சயமாக உருப்படாது. பல பிரச்சனைகள் ஏற்படும், பல சிக்கல்கள் ஏற்படும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதனால் மஷூரா என்பது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய மனைவி இடத்துல ஆலோசனை செய்யுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, நல்ல கருத்துக்களாக இருந்தால் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய சிந்தனையில் சொல்லக்கூடிய கருத்தில் மாற்றம் இருந்தால் அதை நீங்கள் அழகான முறையில் தெரிவிங்க. இல்லைம்மா இது சரி வராது, நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் சரி வராது, இது ஒத்து வராது அப்படின்ற அதை மென்மையாக என்ன செய்யுங்க, அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அன்புள்ளவர்களை, அடுத்தது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பணிவிடை செய்தால், ஏதாவது ஹித்மத் செய்தால், நமக்கு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிங்க. அவங்க ஒன்றும் நம்ம செஞ்சு ஆகணுன்ற முழு கடமை கிடையாது. அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சால் அவங்களுக்கு நல்ல ஷுக்குர் நன்றி செலுத்துங்க, அவங்கள புகழுங்க. இதையும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரின்னாஸ லம் யஷ்குரில்லாஹ். யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்த மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது நம்ம மனைவி மட்டும் இல்லாமல் மற்றவங்க செஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரணமாக ஒரு பெண்ணு கீழே விழுந்தா ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாலும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்ம தேங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சொல்லணும்? ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நிறைவான கூலிகளை தருவான். அற்புதமான துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. இந்த துவாவை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் நம்ம யாருக்கு நன்றி செலுத்துறதில்லை, மனைவிக்கு நன்றி செலுத்துறதே கிடையாது. என்ன வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வேலை அத்தனை வேலைகளும் அவங்க தான் செய்வாங்க, ஒன்றுமே செய்கிறதில்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லுவோம். இதான் நம்முடைய பலகீனம். அவங்களுக்கு எப்படி இருக்கும், காலையில் எழுந்தது முதல் கொண்டு எல்லா வேலைகளையும் அவங்க தான் செய்வாங்க. ஆனால் அவங்கள நம்ம ஒன்றுமே சொல்கிறதில்ல, ஒரு ஜஸாக்கல்லா ஹைரா சொல்ல ஒன்றுமே இல்லை, இப்படி தான் இருப்போம். அதனால் முதல்ல அப்படி பழகுங்க, மாற்றமாக நடங்க, நம்முடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்க. இஸ்லாம் கற்றுத்தந்த அடிப்படையில் நம்ம வாழ்வோம். இதுதான் உண்மையான காதல். உங்களுடைய மனைவி நேசிங்கள் என்றால் இதுதான் உண்மையானது. ஆனால் மனைவியை நேசிக்காம கல்யாணத்துக்கு முன்னாடி அதை நேசி இதை நேசி, இதெல்லாம் போலியானது. அது வயசு கோளாறு, அது போலி இன்பம். அதனால உண்மையான நேசம் என்பது திருமணத்திற்கு பிறகுதான், அதிலும் நம்முடைய மனைவியை நேசிப்பது மட்டும்தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லுது. சரி, அடுத்தது என்ன? அன்புள்ளவர்களை, நீங்க என்ன செய்யணும் சொன்னா, அவங்களுடைய குடும்பத்தில், அதாவது மனைவியினுடைய குடும்ப விஷயத்தில் நீங்க நல்ல முறையில் பேசுங்க, பழகுங்க. அவங்கள இழிவாக பேசாதீங்க. பெரும்பாலும் இதில் தான் பிரச்சனை வரும். மாமியார் மருமகள், கணவன் வீட்டினுடைய தாய் தந்தை, மனைவியினுடைய தாய் தந்தை, இந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். இதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், அப்படி இருக்காது. அவங்களுடைய குடும்பம் இருக்கட்டும், அவங்க எப்படியும் இருக்கட்டும், நீங்கள் நல்ல முறையில் பேசுங்க. ஏன்னா பெண்ணை பொறுத்தவரையில் அவங்களுடைய தாய் தந்தையை குறை சொன்னால் அவங்க பிடிக்காது, கணவனுடைய தாய் தந்தையை சொன்னால் இவருக்கு பிடிக்காது. அதனால் இதெல்லாம் நமக்கு சச்சரவு தேவையில்லை. இதனால தான் பல பிரச்சனைகள். இந்த விஷயத்தில் நம்ம நடுநிலையை கையாளணும். நம்முடைய தாய் மனைவியை பற்றி ஒன்று சொன்னால் அதை நம்ம அப்படியே கேட்டு நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். அதை அப்படி செய்யக்கூடாது. நடுநிலையை பேணணும். யார் மீது தப்பு இருக்குது,
மனைவி மீதா அல்லது தாய் தந்தை மீதா, மனைவி மீதா அல்லது நம்முடைய சொந்த சகோதரி மீதா, இதெல்லாம் நம்ம பார்த்து யார் மீது தப்பு இருக்குதோ அவங்கள்ட்ட நம்ம உணர்த்தணும். அது தாய் தானே தந்தை தானே அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம நடுநிலையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி எனவே அந்த குடும்ப விஷயத்திலையும் நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்றத அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனைவி பேசக்கூடிய பேச்சை கொஞ்சம் செவி தாழ்த்தி கேளுங்க. அதில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. முதல்ல மனைவி பேசுனாங்கன்னு சொன்னால் சரி சரி வேற சொல்ல அடுத்தது பேச அப்படின்ற மாதிரிலாம் போகக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான், மனைவி பேசுகிறதே பிடிக்காது, பேசுகிறத காதை கொடுத்து முகத்தை பார்த்து கேட்குற அந்த பழக்கமே இருக்காது. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இவன் எப்படி மனைவியை மதிக்கிறான். இப்போ மனைவி பேசுகிறத கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க, கொஞ்சம் அவதானிங்க, என்ன சொல்ல வர்றாங்க, என்ன கருத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்றத என்ன செய்யுங்க, காதை கொடுத்து கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் சில சந்தேகங்கள், அதே மாதிரி சில மன உளைச்சல்கள், அதன் மூலமாக உங்களுக்கு விடை கிடைக்கும். அவங்க பேச விடுறதே இல்லை, அப்போ நம்ம அவங்கள சந்தேகப்படுறது, அவங்களுடைய குறைகளையே பேசிட்டு இருப்பதுல எந்த அர்த்தம் கிடையாது. அதனால் அவங்க பேசும்போது நீங்கள் கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க. நீங்கள் பேசுனா அவங்க காதை கொடுத்து கேட்கணும் விரும்புகிறீங்க இல்லையா, அது மாதிரி அவங்க பேசுகிறத காதை கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அன்புள்ளவர்களை, இது கண்டிப்பாக இந்த வழிமுறை உண்மையிலேயே ஒரு நல்ல நிலைக்கு அது மாற்றத்தை கொண்டு வரும். அப்புறம் 16வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் தெரிவிங்க, அதாவது உன்னை நான் வச்சிருக்கிறது பாதுகாப்பான இடத்துல தான் நான் வச்சிருக்கிறேன், உன்னை நான் நல்ல இடத்துல தான் வச்சிருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் முதல்ல உணர்த்தணும். எந்த பிரச்சனையும் வராது அப்படிப்பட்ட ஒரு இடம். நான் அவங்க பயந்து பயந்து இருக்கக்கூடாது, எப்படி இடமோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு அச்ச சூழ்நிலையில் அவங்கள தங்க வைக்கக்கூடாது. அவங்களுக்கு அதில் முழு திருப்தி இருக்கணும், அவங்களுக்கு அதில் ஒரு முழு அச்சநிலை இல்லாமல் இருக்கணும். அப்படி ஒரு இதை நீங்கள் உணர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த குறையும் ஏற்படுத்தக்கூடாது, அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அவங்கள தங்க வைக்கிற அந்த விஷயத்தில் அதில் நம்ம சர்வ ஜாக்கிரதையோடு இருக்கணும். ஏன்னா அவங்க தங்குற இடம் ஒழுங்கான இடமா இல்லைன்னு சொன்னால், பாதுகாப்பான இடம் இல்லைன்னு சொன்னால் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும், பல சிக்கல்கள் வரதான் செய்யும். குறிப்பாக உறவினர்கள் வீட்டில் தங்க வைக்கிறோம், அது அம்மா வீட்டில், அந்த வீட்டில், யார் வீட்டில், எங்கேயோ தங்க வைக்கிறோம். ஆனால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன வரும்? மன உளைச்சல் தான் வரும், டிப்ரெஷன் அதிகமாகும். கணவர்கிட்ட சொன்னால் அவருங்க அதை கொடுத்து கேட்கறது இல்லை, அவர் தாய் சொல்கிறத மட்டுமே கேட்குறார், தந்தை சொல்கிறத மட்டுமே கேட்டு நம்புகிறார். இப்போ இப்படி இருந்தால் என்ன ஆகும்? மன உளைச்சல் ஆயிரும். அதனால் பல பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், அப்புறம் கணவன் மீது எந்த அன்பு நேசம் ஒன்றுமே இருக்காது. இது அப்படி மனசில் செஞ்சிடும், படிந்து விடும், அப்படியே உறுதியாகிவிடும். அதனால் நீங்கள் சேஃப்டியான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல தங்க வைப்பது என்பது அவசியம். அதை நீங்கள் உணர்த்துங்க. அடுத்தது என்னான்னு சொன்னால், கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் பொருளாதார ரீதியில் நான் உனக்கு அதாவது உதவியாளனாக நான் இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் உணர்த்துங்க. அதில் அவங்களுக்கு பயம் வரக்கூடாது. அந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால், உடல் ரீதியான பிரச்சனை வந்தால், தனது கணவர் தன்னை கவனிப்பார், அவர் பொறுப்புதாரியாக இருப்பார் அப்படின்ற சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். அதை நீங்கள் உணர்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவிக்கு பல பிரச்சனை உடல் ரீதியாக ஏற்படும், கண்டுக்கிடவே மாட்டாங்க. அது இதுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை வரும், கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் மனைவி கணவனுக்கு ஏதாவது கை வலி, கால் வலி, தலைவலின்னு சொன்னால் அப்படி ஒரு பொறுப்பாக கவனிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இவர் மருத்துவ செலவாகுமே, கூட்டு போனால் அதுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுமே அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்வார்? அதை கண்டுக்கிடவே மாட்டார், ரொம்ப முத்த விட்டுருவார். அப்புறம் பல பிரச்சனை என்ன செய்யும் வரும். இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? மனைவிட்டே இருக்கணும். அப்போ மனைவியுடைய உள்ளத்தில் விளங்க வைக்கணும், நீங்கள் நான் எல்லாம் முழுமையாக பொறுப்புதாரி இருக்கிறேன் அப்படின்றத விளங்க வைக்கணும். அதே மாதிரி அன்புள்ளவர்களை, மனைவியினுடைய தந்தை இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்குன்னு சில வாரிசு அந்த சொத்துகள் வரும். இந்த சொத்துகள் விஷயத்தில் நீங்கள் ஆசைப்படாதீங்க. அது அவருடைய தந்தையினுடைய சொத்து. அந்த தந்தை மூலமாக கிடைத்த அந்த பொருளாதாரத்தை கணவனாகி நீங்கள் ஆசைப்படாதீங்க. அது அவங்களுக்குரியது, அவங்களுடைய ஹக்கு. அது அதில் நீங்கள் ஆசைப்படாதீங்க. அந்த சொத்துக்கு சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீங்க.
நினைப்பு கூட இருக்கக்கூடாது, ஆசையும் கூட வரக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுறதுல கஞ்சத்தனப்படாதீங்க. கஞ்சத்தனம் இருக்கவே கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனம் மாஷால்லா நிறைய இருக்குது. அதுக்கு மாஷால்லா சொல்கிறதே பிரச்சனை தான் போல இருக்கு. கஞ்சத்தனம் படாதீங்க. ஏதாவது ஒன்றா நோயா நொடியா செலவு செய்கிறதுல கஞ்சத்தனம் பார்க்கக்கூடாது. கணக்கு பார்க்கறது இந்த வேலையும் இருக்கக்கூடாது. மனைவி விஷயத்தில் தாராளமாக செலவு செய்யுங்க. சரி, இவ்வளவும் சொல்கிறோம், மனைவி விஷயத்தில் அடிக்கிட்டு இருக்கிறோம். நம் மனைவி எப்படி இருக்கணுன்றது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். அதே நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? கணவன் எப்படி மனைவிட்ட நடக்க வேண்டும் என்று நம்ம இவ்வளோ வழிமுறைகளை சொல்கிறோமோ, அது மாதிரி மனைவி கணவனிடத்தில் நடக்க வேண்டிய வழிமுறைகளும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம இந்த இடத்துல பேசுவோம். முடிந்தால் அடுத்த மாதமே நம்ம என்ன செய்வோம், அந்த தலைப்பு தேர்வு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மனைவியும் ஒழுங்காக இருக்கணும். அவங்களுக்கு பல எச்சரிக்கைகள் இருக்கு, அதையும் புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தலஅத்து ஃபின்னார் ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹல் ஃபுகரா. நான் நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எதன் காரணமாக பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு விஷயம். ஒன்று, துக்ஸிர்னல் லஅன, நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள். அடுத்தது, ஒ தக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காரணங்களை வைத்து நரகத்தில் அதிகமான பெண்கள் இருப்பதை பார்த்தேன்னு சொன்னா மிகப்பெரிய எச்சரிக்கை இது பெண்களுக்கு. அப்போ அதிகமாக சாபமிடுற பழக்கம் பெண்களுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி கணவனுக்கு கட்டுப்படாத தன்மை பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கும். இந்த நிலை மாறணும். கட்டுப்படுறது என்றால் ஒரேடியா நான் கணவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ற நிலைக்கு வர்றது. அப்படி இருந்தால் நரகம்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதுல பெண்கள் உஷாரா இருக்கணும், கணவனை மதிக்கணும். இதையும் இஸ்லாம் கற்றுத்தருது. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்குரிய விஷயங்களை நம்ம அடுத்து பேசுவோம். அன்புள்ளவர்களே, அப்போ சொல்லப்படக்கூடிய இந்த தகவல்களின் அடிப்படையில் கணவன் ஃபாலோ பண்ணா, பின்பற்றினால் உண்மையிலேயே சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், உங்களுடைய மனைவி அவங்க எப்படி விரும்புறாங்களோ அது மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, நடங்க. அப்படி நடந்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். அவங்க எப்படி நீங்க நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அது மாதிரி நீங்க நடந்து காட்டுங்க. இப்னு அப்பாஸ் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இன்னி உஹிப்பு அன் அத்தஸய்யன லில் மர்அதி கமா உஹிப்பு அன் தத்தஸய்யன லி. அதாவது நிச்சயமாக நான் ஒரு பெண்ணிடம் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவள் என்னிடத்தில் எப்படி நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை நான் விரும்புவேனோ அதுபோல நான் அவளிடத்தில் நல்ல முறையில் நடக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு தலபட்சமாக அவ எப்படி இருக்கணும், அவ இப்படி நடக்கணுன்றது அல்ல, அவ எப்படி அப்படி விரும்புகிறாவோ அது மாதிரி நானும் நடக்கணுன்றதை நான் செய்யணும் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இதையும் கவனத்தில் புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்க, உதாரணத்துக்கு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெண் மனைவி நம்ம என்ன செய்வோம், என்ன நினைப்போம், யார்கிட்டையும் அந்நியான்ட்ட பேசக்கூடாதுன்னு நினைப்போம். உண்மையா இல்லையா? யதார்த்தம். அந்நியான்ட்ட பேசக்கூடாது, சரி, அந்நியான பார்க்கக்கூடாது, அந்நியான பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நினைப்போம். ஆனால் இவர் என்ன செய்வார், அந்நிய பெண்கிட்ட சர்வசாதாரணமாக பேசுவார். இப்போ இது சரியானதா? இப்போ மனைவி இது அதை ஏற்றுக்கிடுவாங்களா? இப்போ இவருக்கு ஒரு நியாயம், மனைவிக்கு ஒரு நியாயமா? அப்போ இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம எப்படி நல்ல முறை நடக்கணும்னு நான் நினைக்கிறோம், அது மாதிரி அவங்களும் நல்ல முறை நடக்கணும்னு நம்ம நினைக்கிறது போல நாமளும் அது மாதிரி நடக்கும். இதுதான் பாயிண்ட். அடுத்தது அன்புள்ளவர்களை, இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களோட மனோரீதியில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கூட்டாக இருக்கணும். அவங்களோட நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஷேர் செய்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அவங்களோட ஒத்துழைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு அதிகமான வேலைகளை, சுமைகளை ஏற்படுத்தாதீங்க. அவங்களுக்கு சக்திக்கு மீறி என்ன செய்யாதீங்க, சுமைகளை ஏற்படுத்தாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனைகளை என்ன செஞ்சிடும், ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி உங்களுடைய நேரங்களை கொஞ்சம் ஒதுக்குங்க. மனைவிக்காக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி விடுங்கள். அப்படி ஒதுக்குறது நல்லது.
இப்போ அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், கவனம் எடுக்கணும். உதாரணமாக அதாவது விடுமுறை நாட்களில் மனைவியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, அதில் நீங்கள் என்ன செய்யணும், கவனம் எடுக்க வேண்டும். இதையும் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் உங்களுடைய அலுவலகம், அந்த அலுவல் வேலைகளில் விடுமுறை கிடைத்தால் அதில் நீங்கள் மனைவியோட பேசுவதற்கு, அவர்களோடு இருப்பதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாட்டாலும் சரி, வெளியே தான் கூட்டு போகணுன்றது இல்லாமல் இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை என்ன செய்யுங்க, ஒதுக்குங்க. அது வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற கருத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் சில உதவிகளை செய்யுங்க. வீட்டு வேலைகள் விஷயத்துலேயும் நீங்கள் அதுலேயும் ஷேர் பண்ணுங்கள். அதையும் சொல்கிறாங்க. நம்ம வீட்டு வேலை எந்த விஷயத்திலையும் தலையிடுறது இல்லை, அவங்கள தான் அதுக்குன்னு நியமிக்கிறது. இப்படிலாம் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். நீங்களும் வீட்டு வேலைகளில் நீங்கள் பங்கு பெறுங்க, அதுலேயும் பங்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. அவங்க வீட்டு வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இங்கே ஒன்றுமே செய்கிறது கிடையாது, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டு வேலைகளை செய்வாங்க. அப்படி செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வீட்டில் வேலை செய்யும்போது நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுல என்ன பின்னடைவுன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் நம்ம கவனமாக இருக்கணும். சொல்லாம முன்மாதிரியாக எடுக்கணும் நினைக்கிற நாம இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், மிஸ் பண்ணுறோம். இந்த விஷயத்தில் நம்ம அதில் கொஞ்சம் பின்னடைவாகத்தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அதை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. வீட்டினுடைய அத்தனை தேவைகளையும் வேலைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால் வெளியேறி விடுவார்கள் அப்படின்ற குறிப்பை பார்க்குறோம். அதே மாதிரி அன்புள்ளவர்களை முடிவுக்கு விடுவோம். உங்களுடைய மனைவியினுடைய குறைகளை நீங்கள் சிறிதுபடுத்துங்க. அதை நீங்கள் பெரிதாக்கிறாதீங்க. நல்ல முறையில் உங்களுடைய குணங்களை சரியாக்குங்க. ஏற்கனவே நான் சொன்னது போன்று வளைந்த கோணலான படைப்பினால் படைக்கப்பட்டவள். எனவே நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் சொன்னால், உங்கள் மனைவிட்ட சிறந்த குணம்ன்றது நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு மனைவிட்டையும் அவங்களுக்குன்னு சிறந்த ஒரு குணம் என்ன செய்யும் இருக்கும், அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். அந்த குணத்தை கொண்டு நீங்கள் திருப்தி கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். என் மனைவிட்ட மாஷா அல்லாஹ் இந்த குணம் இருக்குது, சிறப்பிற்குரிய குணம் இருக்குது, இது யார்ட்டையும் நான் பார்க்கல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு மனைவியை தந்திருக்கிறான் என்பதை என்ன செய்ய வேண்டும், திருப்தி கொள்ள வேண்டும் என்பதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மனைவியோட மிருதுவாக நல்ல முறையில் நடக்கணும், அதையும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் கல்யாணம் முடித்து விட்டீர்களா என்று கேட்குறாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் யார சொல்லா முடித்து விட்டேன் என்று சொன்னீங்க. கன்னி பெண்ணை முடித்தீர்களா அல்லது விதவை பெண்ணை முடித்தீர்களா என்று கேட்கும்போது யார சொல்லா நான் விதவை பெண்ணை முடித்தேன் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் நீங்கள் கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே, அவங்களோட நீங்கள் சந்தோஷமான முறையில் பேசி மகிழ்ச்சியாக, அதாவது தமாஷாக பேசி இப்படி உங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போயிருக்கலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அவங்க காரணம் சொன்னாங்க, யார சொல்லலாம், என்னுடைய தகப்பனார் 9 சகோதரிகளை விட்டு சென்றாங்க. எனவே நான் அவங்களையும் தாயாக மதிக்கிற அளவுக்கு ஒரு பெண்ணு இருக்க வேண்டும் என்பதற்காக விதவை பெண்ணை நான் முடித்தேன் என்று அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்கன்ற செய்தியை சஹீஹ் புகாரியில் பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன பாயிண்ட்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம்னா நீங்கள் கன்னி பெண்ணை முடித்து அவங்களோடு சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் அவங்களோடு இப்படி தமாஷாக மகிழ்ச்சியாக பேசி சந்தோஷமாக இருக்கலாமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. எனவே மனைவியோட சந்தோஷமாக பேசுவது, மகிழ்ச்சியாக நடந்து கொள்வது என்பது தான் இஸ்லாமும் என்ன செய்து சொல்கிறது. அதே போன்று உங்களுடைய மனைவியிடத்தில் திரும்ப நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த இதோடு சொல்லி முடிச்சிருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? மக்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்தவரை சிறந்தவர்னு சொல்லவே இல்லை.
இவர் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு சேவகர், இவர்தான் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. இவர் மக்களுக்காக இரத்தங்களையே சிந்தக்கூடியவர், பாக்கெட் மணியெல்லாம் சமூகம்னு ஒன்று கேட்டுட்டுன்னு சொன்னால் கொடுக்கக்கூடியவர், இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுடைய மனைவியரிடத்தில் எவர் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உண்மையிலேயே நமக்கு சர்டிஃபிகேட் மனைவி தான் தரணும். ஏன்னா மனைவிக்கு தான் எல்லாம் தெரியும். இவர் வெளியே இருந்து நடிக்கலாம், வெளியே இருந்து நல்லா ஆக்டிங் பண்ணலாம், நல்லவர் போல காட்சியளிக்கலாம். பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் போனால் தான் அவரை பற்றி எல்லா விவரங்களும் தெரியும், இவர் எப்படிப்பட்டவர்ன்றது. அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய மனைவியரிடத்தில் எவர் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய மனைவிகளே ஒட்டுமொத்தமான சாட்சிகளாக இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம மனைவி விஷயத்தில் அல்லாஹ்வை பஞ்சு நடக்கணும், அல்லாஹ்வை பயந்து நடக்கணும். எனவே இப்படி சொல்லப்படக்கூடிய இந்த உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் பிரச்சனைகள் அதிகமாக வராது. பிரச்சனைகளை குறைத்து கொள்வதற்கு பல காரணங்களாக இது அமைந்துவிடும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று பெண்களும் உண்மையிலேயே அவர்களும் ஆணை மதிக்க வேண்டும், கணவனை மதிக்க வேண்டும். மதித்தால்தான் அங்கு சுவர்க்கம் உண்டு என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் இதை தொடர்ந்து நாம் பேசுவோம். எனவே இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய ஓய்வு நேரங்களையும் கூட பொறுப்பெடுக்காமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கு நாம் திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு நிறைவான கூலிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இன்பகரமான வாழ்க்கையாகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகவும் இஸ்லாமிய குடும்பம் என்ற அடிப்படையிலும் அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் அருள் பாலிப்பானாக என்று கூறி தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.